வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பால் டீலாம் சிந்திடுவாங்க, துணியை வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க, பிசுபிசுப்பு கரை இருக்கும், சாக்கு போட்டு காய வைப்போம், ஃபேனை போடுவோம், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு கிச்சன் டைல்ஸோட என்ன பசை, பாத்ரூம் டைல்ஸ், சோப்பு கரை, பீரோலு, டைனிங் டேபிள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கார் பாடி, கார் கிளாஸ், விண்டோஸ் கிளாஸ், ஷோகேஸ் கிளாஸ் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். கிராச்சஸ் எதுவுமே உழுகாது உங்களுக்கு. பட் இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நம்ம ஸ்பாஞ்சில் நீங்கள் ஆசிடே அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக இந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் ஆசிடே அப்ளை பண்ணாலும் ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. இது வந்து பாலினோர் ஃபைபர் மெட்டீரியல் உங்களுக்கு. இது சிமெண்ட் ஃப்ளோர்னால் ஸ்பாஞ்ச் 5 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றணும். மார்பிள்ஸ், மொசைக், டைல்ஸு, கிரானைட் இருந்தால் 7 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றினா போதும். கம்பெனி 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்கும். 3 இயர்ஸில் ஸ்பாஞ்ச் போச்சுன்னா வேறு பீஸே நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்த மாப் வந்து பார்த்தீங்கன்னா 899 வரும், 899 ரூபா, 200 ரூபா டிஸ்கவுண்ட், 699 ரூபா, 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். ஓகே சார். இந்த மாதிரி பால் டீலாம் சிந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் துடைப்பாங்க. பட் இந்த மாப் இந்த ஸ்பாஞ்ச் பொறுத்த ஈஸி தான் உங்களுக்கு. இந்த மாதிரி வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு சுத்தமாக புழிஞ்சினாலே போதும், தண்ணி புழிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. புழிஞ்சிட்டு ஜஸ்ட் அப்படியே பேக்கில் இழுத்திங்கனாலே போதும் சார். அப்படி பேக்கில் இழுத்திங்கனாலே போதும், சுத்தமாக அந்த டீ ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். எவ்வளோ கொதிக்கிற இடத்துல வச்சாலும் சரி அந்த டீயை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸ்பாஞ்ச் வந்து ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. இது ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. இது நம்ம அடுப்பில் வந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஏதாவது சிந்தினாலும் இதை வச்சு தொடச்சாலும் ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு இது வந்து 100 ருபீஸ் தான். இது 300 தான். இது வெளியில் வேணால் 499 போடுவாங்க, நம்மள்ட்ட 300 தான். இது வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். ஸ்டிக்கர் வந்து கிச்சன் ஸ்டிக்கர் 100 ருபீஸ் தான். ஃபேன் ரெக்கணுச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு பேக்கில் இழுத்திங்கனாலே போதும், சுத்தமாக அந்த ஃபேன் மேலே உள்ள டஸ்ட்டு மொதல் வந்துடும். டஸ்ட்டு மொதல் எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஃபேன் ரெக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வச்சுட்டு அப்படியே பேக்கில் வச்சு இழுத்திங்கனாலே போதும். ஃபுல்லாக அந்த ஒற்றை கொண்டு ரெக்கையே உள்ளே போயிடும், அப்படியே பேக்கில் இழுத்திங்கனாலே போதும், அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்கு. மேட் வந்து சுத்தமாக டோட்டலாகவே அப்சர்வ் பண்ணிடும். ஜஸ்ட் 300 தான் சார் உங்களுக்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இரவோட சப்ஸ்கிரைபருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவாக தாங்க இருக்க போது. நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை எல்லாமே செஞ்சிருப்பீங்க. அந்த வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours மேலே தான் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாப்புங்க. இந்த மாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெரைட்டி தான் பார்த்துருப்போம். இவங்க 6 மாடல்ஸ் இவங்க பண்ணிட்டு இருக்கிறதா நான் சொல்லி கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த மாப்ல ஒரு 3 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க. இது யாராலையுமே நம்ப முடியாது, ஆனா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருச்சியில. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஓகே, நம்ம கம்பெனி எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா திருச்சியில ஆயில் மில் செக் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு சார் நம்ம ஆஃபீஸ். ஓகே சார். நம்ம 14 இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, கேரண்டி கொடுத்துருவோம். நம்ம கேரண்டி கொடுக்குறோம். மெயின் வந்து கான்செப்ட் என்ன, கேரண்டி கேட்பாங்க கஸ்டமர். ஆன்லைனில் வாங்கினா கேரண்டி இருக்கா இல்லைன்றது யோசிப்பாங்க. அந்த யோசிக்கவே வேணாம், 100% கேரண்டி இருக்கு. 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். கேரண்டி பில்ல ஒரு ஸ்க்ரூ போனால் கூட சரி, ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஸ்பேரோ கொரியர் அனுப்பிடுவேன், நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே சார், எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான். இந்த மாப்பை பொறுத்த வரைக்கும் ஒத்த கையில் யூஸ் பண்ணலாம், ஒத்த விரல்ல ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். எப்படி சார் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நான் எப்படி நிரூபிக்கிறேன்? டெமோ அந்த அளவுக்கு இது ஒர்த்தபிள் ப்ராடக்ட். 14 இயர்ஸா பண்ணிருக்கோம். இன்னைக்கு நேத்து நாங்க அந்த ப்ராடக்ட் பண்ணவே இல்லை, 14 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இது ஒர்த்தபிள் ப்ராடக்ட் சார். கார்னர்லயும் சரி இடுக்கலையும் சரி தாராளமா அந்த மாப் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க இருக்க வீட்டுல தாராளமா யூஸ் பண்ணலாம், பெரியவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏஜ் பர்சன் யூஸ் பண்ணா கூட ஷோல்டர் பெயின் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். இந்த மாப் எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் சார்? இது வந்து ஆக்சுவலா வந்து ஃப்ளோர்ல யூஸ் பண்ணலாம். அதாவது சிமெண்ட் தரைனா ஸ்பாஞ்ச் வந்து லைஃப் வந்து 5 வருஷம் வரும் சார். சிமெண்ட் தரைக்கு யூஸ் பண்ணா ஸ்பாஞ்ச் 5 வருஷம் வரும். மார்பிள்ஸ், மொசைக், டைல்ஸ், கிரானைட் இருந்தா 7 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். கம்பெனி நாங்க 3 இயர்ஸ் கேரண்டி கொடுறோம். 3 இயர்ஸ்ல ஸ்பாஞ்ச் பிஞ்சு போயிடுச்சுனாலோ இல்ல தேஞ்சு போயிடுச்சுனாலோ எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஸ்பேரோ கொரியர் அனுப்பிடுவேன், நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் பிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் போகாது. இது மெயின் கான்செப்ட் என்ன, மெயின்டெனன்ஸ் கேட்டீங்கன்னா வெயில்ல வைக்க கூடாது. எப்போ யூஸ் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வைக்கணும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 வருஷம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு எனக்கு கால் பண்ண மாட்டீங்க சார். நீங்க ஓகே, இப்போ ஓனா பார்க்கலாங்க சார். தாராளமா பார்க்கலாம் சார். டெமோ பார்த்துருவோம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து கல்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸ்பாஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கனாலே போதும், இந்த மாதிரி சாஃப்டாக மாறிடும் சார் உங்களுக்கு. 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக மாறிடும் உங்களுக்கு. ஓகே சார். ஒரு டைம் நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும். ஒரு டைம் நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்தீங்கனாலே ஒரு 10க்கு 15 ஹால் சைஸை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பக்கெட்டை தூக்கிட்டே போன்ற அவசியம் கிடையாது. கடைசியாக கொண்டு போயிட்டு எந்த இடத்துல நீங்கள் அழுக்கு தண்ணி வெளியே ஸ்க்யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது வரைக்கும் ஒரு ட்ராப் கூட தண்ணி வராது உங்களுக்கு. ஓகே சார். ஒன்றும் இல்லை, வாட்டரில் டிப் பண்ணுறீங்க, டிப் பண்ணிட்டு இதை ஃப்ரண்ட்டில் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே பேக்கில் மூவ்மெண்ட் பண்ணும்போது வாட்டர் அதுவே சுத்தமாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு நம்ம ஹால் ஃபுல்லாக க்ளீன் போயிட வேண்டியதான். இதை எடுத்துகிட்டு போகும்போது ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போகும்போது அழுக்கு தண்ணி ஒரு ட்ராப் கூட சோட்டு சோட்டு வாட்டர்லாம் வடியாது உங்களுக்கு. இதை நம்ம கையில் போட்டு புளியணும் அவசியம் கிடையாது. ஒத்த விரலை ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு புளியன்ற அவசியம் கிடையாது. ஒத்த விரலை ஸ்க்யூஸ் பண்ணாலும் தண்ணி ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே சார். நம்ம வீட்டில் கண்ணு தெரியாத ஃபைன் டஸ்ட்டு, இந்த மாதிரி மணல், ஹேர், முடி, சின்ன சின்ன ஃபைன் டஸ்ட்டாக இருக்கும்.
இல்லை நீங்கள் வீடை கூட்டி விட்டு தான் க்ளீன் பண்ணுவோம். இப்போலாம் அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது. சும்மா அப்படியே பின்னாடி இழுத்திங்கனாலே போதும். வீடை தொடச்ச மாதிரி இருக்கும், வீடை கூட்டின மாதிரி இருக்கும், கண்ணுக்கு தெரியாது ஃபைன் டஸ்ட்டு, பவுடர் மாதிரி டஸ்ட் கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இல்லை நீங்கள் கையில் எடுக்கணுமோ தட்டி விடணுமோ அவசியம் கிடையாது. ஓகே சார், அப்படியே வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த லிவரை ஸ்க்யூஸ் பண்ணிங்கனாலே போதும். அந்த மண்ணு டஸ்ட்டு எதுவுமே கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு, எல்லாமே தண்ணியோட போயிடும். ஓகே சார், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பால் டீலாம் சிந்திடுவாங்க, துணியை வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க, பிசுபிசுப்பு கரை இருக்கும், சாகு போட்டு காய வைப்போம், ஃபேனை போடுவோம், இல்லை எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி பால் டீ, சாம்பார் சட்னி, இல்லை குழந்தைங்க சூடான காஃபி, டீ, கொதிக்கிற எண்ணெயே சிந்தினாலும் சரி, துணியை வச்சு தொடச்சி பிசுபிசுப்பு கரை அப்படி தான் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுற அவசியமே கிடையாது. 2 கையில் போட்டு துடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒத்த விரல்ல சும்மா அப்படியே பின்னாடி இழுத்திங்கனாலே போதும். அந்த பால் டீயோ சாம்பார் சட்னியோ எதுவாக இருந்தாலும் சரி சுத்தமாக அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. பால் டீயோ சாம்பார் சட்னி எது வந்து சுத்தமாக அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ட்ராப் கூட சொடிச்சுன்னு வடியாது உங்களுக்கு. அதாவது கையில் புளின்னு அவசியம் கிடையாது. இந்த லிவரை ஸ்க்யூஸ் பண்ணிங்கனாலே இப்போ ஒத்த விரலை ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். ஒத்த விரலை ஸ்க்யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தனியாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ சின்னது வேணால் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் டைல்ஸில் உள்ள எண்ணெய் பசை துடைப்பாங்க, கிச்சன் டைல்ஸ் எண்ணெய் பசை, பாத்ரூம் டைல்ஸ்லாம் துடைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பிசுபிசுப்பு இருக்கும், சிம்னிலாம் க்ளீன் பண்ணவே முடியாது, கையை போட்டு தொண்டிட்டு இருக்கணும். இப்போலாம் அப்படி பண்ண அவசியம் கிடையாது. நம்ம வாட்டரில் என்ன லிக்விட் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாட்டரில் லிக்விடை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டரில் லிக்விடை மிக்ஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு கிச்சன் டைல்ஸோட எண்ணெய் பசை, பாத்ரூம் டைல்ஸ் சோப்பு கரை, பீரோலு, டைனிங் டேபிள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கார் பாடி, கார் கிளாஸ், விண்டோஸ் கிளாஸ், ஷோகேஸ் கிளாஸ் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். கிராச்சஸ் எதுவுமே உழுகாது உங்களுக்கு. கொஞ்சம் கூட கிராச்சஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணலாம். ஷோகேஸ் கிளாஸ் க்ளீன் பண்ணால் கூட கிராச்சஸ் எதுவுமே உழுகாது. ஸ்க்யூஸ் பண்ணுறப்ப அந்த அழுக்கு தண்ணி எல்லாமே அந்த எண்ணெய் பசை எல்லாமே தண்ணியோட போயிடும் உங்களுக்கு. இப்போ சாதாரண பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆசிட் அப்ளை பண்ணுவாங்க. ஆசிட் அப்ளை பண்ணி எந்த மாப்புமே யூஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு மாப்பாலுமே யூஸ் பண்ண முடியாது. மாப்பால் யூஸ் பண்ணாலும் ஆசிட் அப்ளை பண்ண மாப் பொசுங்கிடும். பட் இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நம்ம ஸ்பாஞ்சில் நீங்கள் ஆசிடே அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக இந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் ஆசிடே அப்ளை பண்ணாலும் ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. இது வந்து பாலினோர் ஃபைபர் மெட்டீரியல் உங்களுக்கு. இது சிமெண்ட் ஃப்ளோர்னால் ஸ்பாஞ்ச் 5 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றணும். மார்பிள்ஸ், மொசைக், டைல்ஸு, கிரானைட் இருந்தால் 7 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றினா போதும். கம்பெனி 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்கும். 3 இயர்ஸில் ஸ்பாஞ்ச் போச்சுன்னா வேறு பீஸே நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஒன்றுமே ஆகாது, ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. ஆசிடே அப்ளை பண்ணால் ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது. ஸ்பாஞ்ச் ஹீட் ஆகாது, ஸ்பாஞ்ச் மெல்ட் ஆகாது, ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது. இதை பெருசு பண்ணிட்டு நம்ம ஒற்றையை அடிச்சிக்கலாம் சார் உங்களுக்கு. இதை சீலிங் டஸ்ட் உடச்சிக்கலாம். ஃபேன் ரெக்கையில் ஒட்டடை இருந்துச்சுன்னா ஃபேன் ரெக்கையில் ஒற்றையை அடிச்சிக்கலாம். ஒட்டடை இல்லாமல் கையில் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த லிவரை ஸ்க்யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒட்டடை எல்லாமே தண்ணியோட போயிடும் உங்களுக்கு. சுத்தமாக எல்லாமே தண்ணியோட போயிடும். வெயிலில் வைக்கக்கூடாது. எப்போ யூஸ் பண்ணுறதுனால 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ண மாட்டீங்க சார். வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் டீ எல்லாம் சிந்திடும். அதில் போட்டு துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே சார், பிசுபிசுப்பு கரை அப்படி தான் இருக்கும். இப்போல்லாம் எந்த பால் டீ சிந்தி கிடந்தாலும் சரி துணியை வச்சு துடைக்கின்ற அவசியமே கிடையாது. இந்த மாப்பை வச்சுக்கிட்டு ஒத்த விரலை யூஸ் பண்ணலாம், ஒத்த கையில் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாப்பை வச்சுட்டு ஜஸ்ட் ஒத்த விரலில் பேக்கில் இழுத்திங்கனாலே போதும். பாலட்டியோ சாம்பார் சட்னியோ எதுவாக இருந்தாலும் சரி சுத்தமாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ட்ராப் கூட சொட்டுன்னு வடியாது. ஓகே சார், ஒத்த விரலை ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். அதை டீயை மட்டும் தனியாகவே ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், தனியாக ரிடியூஸ் டீ மட்டும் தனியாகவே வந்துடும் உங்களுக்கு. வெயிலில் வைக்கக்கூடாது. ஓகே சார், இந்த மாப் வந்து பார்த்தீங்கன்னா 899 வரும், 899 ரூபா, 200 ரூபாய் டிஸ்கவுண்ட், 699 ரூபா, 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். 3 வருஷத்தில் என்ன கம்ப்ளைண்ட்னாலும் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஸ்பேராக கொரியரில் அனுப்பிடுவோம். நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லாமே இது ஸ்க்ரூ டைப் தான். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், லெஃப்ட்டில் லூஸ் பண்ணி மேலே தூக்கினா டைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் லெஃப்ட்டில் எங்கே தேவையோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. இதோட மெயின்டெனன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா வெயிலில் வைக்கக்கூடாது. எப்போ யூஸ் பண்ணாலும் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ண மாட்டீங்க சார். உங்களுக்கு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணுமோ நினச்சிங்கன்னா கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோடோட எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கொரியரில் அனுப்பிடுவேன். கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீ, கேஷ் ஆன் டெலிவரினா 130 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். எது ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு மறுநாள் ப்ராடக்ட் உங்களுக்கு கையில் கிடச்சிடும். ஓகே சார், எதாவது டவுட்னா கால் பண்ணலாம். என்னோட பேர் ராம்குமார். தேங்க்யூ சார். சார் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஸ்பாஞ்ச் துடைப்பாங்க. இப்போ அடுப்பில் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்பாஞ்ச். உங்களுக்கு பால் டீலாம் சிந்துச்சுன்னா துணியை வச்சு துடைச்சிட்டு இருப்பாங்க. துணியை துடைக்கும் போது சூடு ஆறுனதுக்கப்புறம் துடைப்பாங்க. பட் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு கொதிக்கிற எண்ணெயை சிந்தினாலும் சரி கொதிக்கிறப்பே வச்சு துடைச்சாலும் ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. ஓகே சார், இந்த மாதிரி பால் டீலாம் சிந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அது சூடு ஆறுனதுக்கப்புறம் துடைப்பாங்க. பட் இந்த மாப்போ இந்த ஸ்பாஞ்ச் பொறுத்த ஈஸி தான் உங்களுக்கு. இந்த மாதிரி வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு சுத்தமாக புழிஞ்சினாலே போதும், தண்ணி புழிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. புழிஞ்சிட்டு ஜஸ்ட் அப்படியே பேக்கில் இழுத்தினாலே போதும் சார். அப்படி பேக்கில் இழுத்தினாலே போதும், சுத்தமாக அந்த டீ ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். எவ்வளோ கொதிக்கிற இடத்துல வச்சாலும் சரி அந்த டீயை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. கொஞ்சம் கூட இருக்காது, எல்லாமே டீ இங்கே வந்துடும். இந்த பாருங்கள், டீ எல்லாமே இங்கே வந்துடும். இதை நீங்கள் இப்படி புழிஞ்சினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டீ மட்டும் தனியாக வந்துடும் உங்களுக்கு. வருதா சார், டீ மட்டும் சுத்தமாக டீ மட்டும் தனியாக வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு துணி புளிகிற மாதிரி இந்த ஸ்பாஞ்சை பிடிச்சி இழுத்தாலும் ஸ்பாஞ்ச் வந்து பிஞ்சு போகாது உங்களுக்கு.
ஸ்பாஞ்ச் வந்து கிளியாது, லைஃப் அதிகமாக வரும் உங்களுக்கு. ஓகே சார். அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சை கொதிக்கிற இடத்துல சிந்தினாலும் சரி ஒன்றும் ஆகாதுன்னு, அது எப்படிங்க ஒன்றுமே ஆகாது சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சிலே நான் பெட்ரோல் ஊற்றி ஃபயர் பண்ணி காட்டுவேன். ஸ்பாஞ்ச் வந்து ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. இது ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது சார் உங்களுக்கு. இது நம்ம அடுப்பில் வந்து அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஏதாவது சிந்தினாலும் இதை வச்சு தொடச்சாலும் ஸ்பாஞ்ச் ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு இது வந்து 100 rupees தான், 100 ரூபா தான். இது அந்தளவுக்கு ஒர்த்து. ஒரு ஸ்பாஞ்ச் 3 வருஷம் யூஸ் பண்ணலாம் சார், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் கிளீனர் பார்க்குறோம். நம்ம இது வந்து கார் பாடி, கார் கிளாஸ், விண்டோஸ் கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிட்டா இருக்கும். கிராச்சஸ் உழுகாது, பிஞ்சு போக வாய்ப்பும் கிடையாது உங்களுக்கு. இது ஓகே சார். இது 300 தான். இது வெளியில் வேணால் 499 போடுவாங்க, நம்மள்ட்ட 300 தான். நம்ம லேப்டாப்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா கிராச்சஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். கார் பாடி, கார் கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணும்போது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம கிச்சன் ஸ்டிக்கர் பார்க்குறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி ஆயில் தெரிஞ்சு பின்னாடி செவரை வீணாக போயிடும். அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டிட்டீங்கனாலே போதும், எவ்வளோ ஆயில் பாஸ் இருந்தாலும் சரி அப்படியே ஈஸியாக ஒட்டி விடலாம். அந்த மாதிரி இருக்கும் ஸ்டிக்கர். எல்லாமே ஃப்ரூட்ஸில் வரும் உங்களுக்கு. டிசைன் எல்லாமே ஃப்ரூட்ஸில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஜஸ்ட் 100 rupees தான். ஸ்டிக்கர் வந்து கிச்சன் ஸ்டிக்கர் 100 rupees தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் கிளீனர் பார்க்குறோம் சார். இது வந்து ஃபேன் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது உங்களுக்கு இது எப்படிங்க ஃபேன் கிளீனராக யூஸ் பண்ணுறீங்க, டஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். காட்டுறேன் பாருங்கள் சார். ஃபேன் கிளீனரில் கீழே உள்ள ஃபேன் ரெக்கையில் உள்ள டஸ்ட்டை எல்லாமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மேலே ஃபேனுக்கு மேலே உள்ள டாப்பில் எதுவுமே க்ளீன் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி இதில் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து ஃபைபர் உங்களுக்கு. இதை நம்ம கழட்டி வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே சார், கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ரெக்கையை க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஸ்டிக்கும் ஒன்று கொடுத்துருவோம். இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். ஸ்டிக்கை நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபேன் ரெக்கை கை எங்கெங்க எட்ட முடியாத இடத்துல கூட தாராளமாக இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஃபேன் ரெக்கை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு பேக்கில் இழுத்திங்கனாலே போதும். சுத்தமாக ஃபேன் மேலே உள்ள டஸ்ட்டு மொதல் வந்துடும். டஸ்ட்டு மொதல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகே சார். அது அப்படியே நம்ம கையில் எடுக்கணும் அவசியம் கிடையாது. சும்மா அப்படி தட்டி விட்டிங்கனாலே போதும், சுத்தமாக போயிடும். வாஷ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே சார். இது ஃபேன் கிளீனரு டஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடுக்கில் எங்கெங்கே போக முடியாத அளவுக்கு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே டஸ்ட் இருந்தால் டஸ்ட் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே சார். இதுவும் 300 தான் உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கேரண்டி கொடுக்குறோம். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கிட்டோ சரி, இல்லை ப்ராடக்ட் கொரியரில் வரும்போதும் சரி டேமேஜ் ஆனாலும் நான் ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து ஃபேன் கிளீனர், ஃபேனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃபேனு க்ளீன் பண்ணிக்கலாம், ஒட்டடையும் அடிச்சிக்கலாம் உங்களுக்கு. ஓகே சார். ஃபேன் கிளீனர் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஃபேன் ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வச்சுட்டு அப்படியே பேக்கில் வச்சு இழுத்திங்கனாலே போதும். ஃபுல்லாக அந்த ஒட்டுற கொண்டு ரெக்கையே உள்ளே போயிடும். அப்படியே பேக்கில் இழுத்திங்கனாலே போதும். டஸ்ட்டு எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம், வாஷபிள் தான் எல்லாமே உங்களுக்கு. சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு பார்க்குறோம். இந்த பாத்ரூம் மேட்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆன்லைன்லாம் நிறையவே வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி மேட்டுங்க நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு ஆன்லைன் மேட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மேட்டில் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்க, இல்லை குளிச்சுட்டு வரும்போது தண்ணியை மேலே காலை வச்சிங்கனாலே போதும், நம்ம காலில் உள்ள தண்ணியை அதுவே அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்கு. அதுவே அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணியே சிந்துனாலும் சரி, எவ்வளோ தண்ணி இருந்தாலும் சரி சுத்தமாக அது மேட்டு அப்சர்வ் பண்ணிடும் சார் உங்களுக்கு. இது சுத்தமாக மேட் வந்து அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சம் கூட மேட் இருக்காது, தண்ணி இருக்காது சார் உங்களுக்கு. அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்கு. மேட் வந்து சுத்தமாக டோட்டலாகவே அப்சர்வ் பண்ணிடும். ஜஸ்ட் 300 தான் சார் உங்களுக்கு. வீடியோ மூலம் பார்த்துருப்போம் சார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேஜிக் காட்டியிருந்தீங்க. இன்னும் டீட்டெயிலாக நம்ம வியூவர்ஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார். ஸோ ஒன்றுமே இல்லை சார். உங்களுக்கு என்ன கீழே வர நம்பருக்கு எங்களுக்கு உங்களுக்கு பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் பின்கோட சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிடுவோம், வீடியோவும் சென்ட் பண்ணுவோம். எங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே சொல்லுவேன், லொக்கேஷனாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். இங்கே திருச்சியில் உள்ளவங்க டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். மற்ற வெளியூரில் உள்ளவங்க எல்லாமே ஆர்டர் பண்ணால் கொரியரில் நம்ம அனுப்பி விட்ருவோம். ஓகே சார். வேறு எதுவுமே கிடையாது. 3 years கேரண்டி. கேரண்டி பிள்ளை என்ன கம்ப்ளைண்ட்னாலும் பார்த்து கொடுப்போம். கம்ப்ளைண்ட் உடனே பார்த்து கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. வீடியோ மூலம் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இந்த வீடியோவில் எனக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.